ஜனநாயக திராவிடர் கழகம் மக்களின் மனசாட்சியாக மட்டுமே செயல்படும் என்பதை தீர்க்கமாக வலியுறுத்துகிறேன். விவசாயம் நிலம் காப்போம், நாட்டு விதைகளை காப்போம், மரங்களை காப்போம், விவசாயம் மக்களின் ஏழ்மை நிலையை போக்குவோம் என்ற உறுதிமொழி ஜனநாயக திராவிடர் கழகத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு விவசாய மக்களின் கடினமான சூழ்நிலை வரும் சந்ததிகளுக்கு என்னவென்றே தெரியாமல் அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். டிஜிட்டல் மூலமாக அனைத்துமே இன்றைக்கு சுலபமாக கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு நாள் நம் தண்ணீருக்கும் விவசாயத்துக்கும் மிகப்பெரிய அளவில் கடினமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் காலமும் வந்து கொண்டிருக்கின்றன. மரங்கள் வெட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன, விவசாய நிலம் அழிந்து கொண்டிருக்கின்றன, வீடுகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. இது போன்ற சில சூழ்நிலைகள் மாறப்பட வேண்டும். விவசாய செய்ய அந்த விவசாய மக்களுக்கு அரசு முன்வந்து சில சலுகைகளை கொண்டு வந்து அவர்களுக்காக தோள் கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு விவசாய மக்கள் நிராகரிக்கப்பட்டு ஏதோ ஒரு மூலையில் முடங்கி கிடக்கின்றன. நாட்டு விதைகள் முற்றிலுமே இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கின்றன. ஹைபிரிட் விதைகள் மிகப்பெரிய ஒரு ஆளுமை சக்தியாக வந்து கொண்டிருக்கிறது. நாட்டு விதைகளை மிகப்பெரிய அளவில் அழித்து கொண்டிருக்கிறது. ஹைபிரிட் விதைகள் மிக அதிகமான விளைச்சல் ஹைபிரிட் விதைகள் கொடுத்தாலும் இதற்கான ஒரு தீர்வு இல்லாமல் விவசாய மக்கள் மிகப்பெரிய அளவில் ஏமாற்றப்படுகிறார்கள். சில இடங்களில் இதற்கான நல்ல விளைச்சல் கொடுக்காமலும் போகிறது. ஹைபிரிட் விதைகள் நம்மளுடைய பாரம்பரியமான நாட்டு விதைகள் முற்றிலுமே இங்கு நீக்கப்பட்டு ஹைபிரிட் விதைகள் மட்டுமே கடைகளில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒடுக்குமுறை எதற்காக செய்கிறார்கள் என்பது வரும் சந்ததிகள் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். விஷத்தன்மை உள்ள உணவை மட்டுமே இன்றைக்கு நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அனைத்திலுமே இன்றைக்கு விஷத்தன்மை அதிகமாக உள்ளது. இதற்கான ஒரு நல்ல தீர்வை நாம் கண்டறிந்து விவசாய மக்களுக்கு உறுதுணையாக நிற்கப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் இன்றைக்கு விவசாய மக்களுக்காக நாம் கை கோர்த்து நிற்கப்பட வேண்டும். அவர்களுக்காக நாம் ஒரு தோள் கொடுத்து அவர்களுக்காக நாம் பேசப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய ஏழ்மை நிலையை மிகப்பெரிய அளவில் பயன்படுத்தி கொண்டு கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவர்கள் செய்யும் அந்த விவசாயத்தை வரும் அந்த விவசாய பொருட்களை இன்றைக்கும் குறைந்த விலைகளில் பெற்று மிகப்பெரிய ஒரு லாபத்தை ஈட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலை மாற்றப்பட வேண்டும். அனைத்து இடங்களிலுமே கார்ப்பரேட் நிறுவனங்கள் குத்தகைக்கு எடுத்து விவசாய மக்களை முழுமையாக அடிமையாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த செயலை தயவு கூர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் கருத்தில் கொண்டு, மத்திய அரசும் இதை கருத்தில் கொண்டு நம்மளுடைய நாட்டு விதைகளை காக்கவும், விளைச்சல் நிலத்தை காக்கவும், விவசாய மக்களை காக்கவும் நல்ல ஏற்பாடு செய்து தரப்பட வேண்டும் என்பதை ஜனநாயக திராவிடர் கழகத்தின் மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளாக இங்கு பதிவிடுகிறேன்.